Hello friends, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த டியூட்டோரியல் என்ன டியூட்டோரியல்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர் பத்தி இன்ட்ரோ듀ce பண்ண போறேன். அது என்னன்னா Sony Vegas Pro. இந்த Sony Vegas Pro மூலமா எவ்வளவு பெரிய இந்த Sony Vegas வந்து ஒரு அட்வான்ஸ்ட் வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர். இது மூலமா பயங்கர ஒரு மூவி ரேஞ்சுக்கு நீங்க எடிட் பண்ணலாம் இந்த சாஃப்ட்வேரை. இது பார்க்கறதுக்கு எடுத்தோடனே பார்த்தா அட்வான்ஸாக இருக்கும், பட் இது ரொம்ப சிம்பிள். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் மூவிஸ் எல்லாம் சீக்கிரமாக எடிட் பண்ண முடியும், நிறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண முடியும், அண்டு நிறைய விஷயங்கள் அது இதில் இருக்குது. இதில் என்ன சொல்கிறது, நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கான வீடியோவை வந்து எடிட் பண்ணலாம். மொத்தத்தில் இது வந்து ஒரு கம்ப்ளீட் வீடியோ எடிட்டர். நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதை. ஓகே, இன்றைக்கி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். அதுக்கு உங்களுக்கு இந்த டுட்டோரியலுக்கு என்ன தேவைன்னா Sony Vegas Pro 11 இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வாங்குங்க. பைரேட்ஸில் யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் எனக்கு தெரியாது மாட்டினீங்கன்னா. இதுதான் வந்து Sony Vegasோட விண்டோஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப அட்வான்ஸாக தெரியுதுல்ல, ஆனால் இது ரொம்ப ஈஸிங்க. எனக்கு கூட பார்க்கறதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது, பட் இது ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர். இதெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒவ்வொரு டேப் இருக்குங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம வீடியோஸ்க்காக யூஸ் பண்ணுற டேப்ஸ். இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோக்கான எஃபெக்ட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்து வச்சிங்கன்னா இங்கே எஃபெக்ட் காட்டிக்கிட்டு இங்கே அதுக்கான எஃபெக்ட்லாம் இங்கே காட்டுவாங்க. டிஃபோக்கஸ்னால் இந்த மாதிரி, ஃபில் லைட்னா ஃபிலிம் எஃபெக்ட்னா இந்த மாதிரி ஃபிலிம் எஃபெக்ட்ஸ், குக்கி கட்டர், அப்புறம் கலர் பேலன்ஸ் பண்ணுவோம்ல அதுக்கான இதெல்லாம் கலர் பேலன்ஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து காஷியன் பிளர். ஒவ்வொரு எஃபெக்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் எந்த எஃபெக்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. இந்த எஃபெக்ட் உங்களுக்கு போதாது, இன்னும் நிறைய வேணும்னா நீங்கள் ப்ளகின்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளகின்ஸ் டவுன்லோட் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளகின்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இது மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. அண்டு சரி, ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரிவியூ விண்டோ. நீங்கள் எடிட் பண்ணுற விண்டோலாம் ப்ரிவியூ இங்கே தான் பார்க்க முடியும். இது வந்து எடிட் பண்ணுற இடம். இது வந்து பேன். உங்களுக்கு ஓகே, ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணலாம். என்ன எடுக்கலாம்? ஓகே, இந்த வீடியோவை எடிட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணியாச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இது வந்து ஒரு வீடியோ. இது இப்போ எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வீடியோஸ் இம்போர்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இங்கே போட்டுருங்க ஒரு ட்ராக். இது வந்து வீடியோ ட்ராக், இது வந்து ஆடியோ ட்ராக். வீடியோஸ்க்கான வேலைலாம் இங்கே தான், நம்மளுக்கு ஆடியோக்கான வேலைலாம் இங்கே. இப்போது இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது? இது வந்து ட்ராக். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணுறீங்களோ அது இங்கே இவ்வளோ தூரம் கட் ஆகும். இல்லை நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ண அதாவது வீடியோ வந்து இது வந்து பாதியாக கட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. எஸ் அமுத்துனீங்கன்னா இந்த ரெண்டு வீடியோவும் ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ பிரித்து எடுத்துடலாம். இல்லை ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அன்டூ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் விசிட் அமுத்துங்க, பழையபடி ஆகிடும். இது கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் இது பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே போகலாம் ஈஸியாக. அதை வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது இதில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கட் பண்ணுற விஷயம்லாம். பட் இதில் ரொம்ப ஈஸி. எந்த இடத்துல மார்க்கர் வச்சு அந்த இடத்துல எஸ்ன்னு அமுத்துறீங்களோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகிடும். அதே மாதிரி நிறைய வீடியோஸில் ஃபேட் இன் ஃபேட் அவுட்டு பற்றி
பார்த்துருப்பீங்களே, அது கருப்புலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு விடிய காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, கருப்புலேருந்து அப்படியே இப்படி அந்த வீடியோ அப்படியே வரும். இதோ உதாரணத்துக்கு காட்டுறேன், எது குழப்பிக்கிட்டு இதோ இது மூலிமா ஃபேடின் ஆகும் வீடியோ. இதை பாருங்க, ஃபேடின்னா உங்களுக்கு இன்னும் புரியாது. இதை பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கருப்புலேருந்து அந்த வீடியோஸ் அப்படியே வருதா, அப்படியே கொஞ்சம் தெளிவாக ஆரம்பிக்குதா. இதுதான் ஃபேடின் எஃபெக்ட். அதே மாதிரி ஃபேட் அவுட் எஃபெக்டும் பண்ணலாம். ஃபேட் அவுட்னா வீடியோ அப்படி கருப்பாக மறைய ஆரம்பிக்கும். அதுதான் நீங்கள் இப்போ ஃபேட் அவுட் எவ்வளோ தூரம் வேணால் வச்சுக்கலாம். அதோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் கூட வச்சுக்கலாம். இது வந்து ஃபேட் அவுட் எஃபெக்ட். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருப்புக்கு போகும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டார்க் ஆகி அப்படியே மறைஞ்சிடும். இதுதான் ஃபேட் அவுட் எஃபெக்ட். நிறைய ஹாலிவுட் மூவிஸுக்குள்ள ஃபேட் அவுட் எஃபெக்ட் நிறைய பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். அண்டு ஆடியோவும் அதே மாதிரி நீங்கள் ஃபேட் அவுட் பண்ணலாம். ஃபேட் அவுட்னா கொஞ்சம் கொஞ்சமாக முடியும் போது மறைஞ்சிரும், சுத்தமாக ஸ்மூத்தாக மறையும். அதுக்காக தான் நிறைய ஃபேட் அவுட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதோ ஆடியோவும் அதே மாதிரி இங்கே வச்சிங்கன்னா ஃபேட் அவுட் கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஃபேட் அவுட் எஃபெக்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியோ வந்து டிக்ரீஸ் ஆகி மறைஞ்சிரும் லாஸ்ட்டில் முடியும் போது. அண்டு வேறு என்ன, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆடியோ ட்ராக், இது வீடியோ ட்ராக். இதுக்கு நிறைய வீடியோக்கான ப்ளகின்ஸ்லாம் இங்கே எஃபெக்டெல்லாம் ஆட் பண்ணோன்னா அது இப்படி போய் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் எஃபெக்ட் தான். நீங்கள் இப்படியே வீடியோ எஃபெக்ட் ஆட் பண்ணலாம், இல்லை வீடியோ எஃபெக்ட் இப்படி கூட ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு கலர் பேலன்ஸ் வீடியோ. இப்போ பாருங்கள், கலர் பேலன்ஸ் நான் எப்படி பண்ணுறேன்னு இந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணி இங்கே போட்டுட்டேன். பாருங்கள், வீடியோ எஃபெக்ட் இங்கே வந்துருக்கு. இது தள்ளிடுங்க, இந்த வீடியோ தள்ளினா தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அண்டு இது பாருங்கள், கலர் பேலன்ஸ் நீங்கள் எப்படி வேணால் மாற்றலாங்க. பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ண அங்கே கலர் மாறிக்கிட்டே வருது பார்த்தீங்களா ப்ரிவியூவில். இந்த மாதிரி கலர் நீங்கள் எப்படி வேணால் மாற்றலாம். உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் கலரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்டு இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது. இப்போ கலர் பேலன்ஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணிட்டோமா, அடுத்து வேறு ஒரு குக்கி கட்டர் யூஸ் பண்ணுறேன். குக்கி கட்டர் வந்து எதுக்குன்னா, இந்த 4 எட்ஜும் வீடியோவோட 4 எட்ஜையும் வந்து டார்க் ஆக்கிடும். அவங்களுக்கு சொன்னால் புரியாது, அந்த குக்கி கட்டர் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் நம்ம சர்க்கிள் மோடில் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் குக்கி கட்டர் பார்த்தீங்களா, அப்படியே 4 சைடு. இப்போ பாருங்கள், அப்படியே 4 சைடும் அப்படியே இதுவாக இருக்குது. டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஷேப் வரும், அக்யூரேட்டாக அந்த சர்க்கிள் ஷேப். இது வந்து பிளர் ஆகும் அந்த சர்க்கிள் ஷேப். உங்களுக்கு பார்க்குறது அது மூவியில் பார்க்குற மாதிரியே இருக்கும். பாருங்கள், இப்போ சர்க்கிள் ஷேப்பில் தான் உங்களுக்கு தெரியுதா அது. இந்த மாதிரி ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்குங்க, எல்லா எஃபெக்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆடியோக்கும் அதே மாதிரி தான், இங்கே நிறைய எஃபெக்ட் இருக்குது. ஆடியோவில் போய் இந்த க்ரீன் கலர் பட்டன் பார்த்தீங்கன்னா அதை அமுத்துனீங்கன்னா நிறைய எஃபெக்ட் இருக்குது. இப்படி ஆட் பண்ணலாம். இதோ ரைட் கிளிக் பண்ணி ஆடியோ ஈவெண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இந்த தேர்ட் பார்ட்டி இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. கோரஸில் சவுண்ட் வர்றது, அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது. 5.1 எஃபெக்ட்டு, இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது. அண்டு ஒரு வீடியோ பண்ணுறது ரொம்ப சிம்பிள். டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். எடிட் பண்ணுறதுலாம் டக்குன்னு வேலை முடிச்சிடும். அண்டு டைட்டில்ஸ்லாம் எங்கே போகிறதுனா, இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பட்டனை கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மீடியா ஜென்ரேட்டர்ஸ்னு ஒரு டேப் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்னு இருக்கும். இந்த விண்டோவை தள்ளினா தான் அது கிளியராக தெரியும். பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக டைட்டில்ஸ். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் டைட்டில்ஸை வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் டைட்டில்ஸ். பாருங்கள், உதாரணத்துக்கு நான் இந்த டைட்டில் யூஸ் பண்ணுறேன். போட்டிங்க மென்டல் பாய்ஸ்ன்னு போடுறேன். இப்போ பாருங்கள் டைட்டில் எப்படி வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு டைட்டிலும் செம்மையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் மற்ற வீடியோ எடிட்டர் மாதிரி டிஃபால்ட்டாக இந்த அனிமேஷன் தான் ப்ளே ஆகும் அப்படி இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் ப்ளே பண்ணலாம். எடிட்டில் போயிட்டு எடிட் ஜென்ரல் இதில் போயிட்டு நீங்கள் எடிட் ஜென்ரலில் போயிட்டு இங்கே இது இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே எடிட் ஜென்ரல் டைட்டில்ஸ், எடிட் ஜென்ரல் எடிட் ஜென்ரேட்டில் போயிட்டிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம். அட்வான்ஸ்டில் போனீங்கன்னா பேக்ரவுண்டு கரெக்டாக நீங்கள் எங்கே வேணாலும்
பேக்ரவுண்டு அப்படி பெருசாகலாம் சின்னதாகலாம் பாருங்க. இப்படி கூட மேட்ச் பண்ணலாம் எழுத்த. அண்டு லைன் ஸ்பேஸிங்கை இவ்வளோ தூரத்துக்கு வைக்கலாம். வேர்ட்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம். இது பாருங்க, நீங்கள் அப்படி எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே இப்படி கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி இங்கே வச்சிங்கன்னா ப்ரிவியூ விண்டோலேயே நீங்கள் இப்படி வைக்கலாம். டைட்டில்ஸ் இங்கே தான் வரணும், அப்படி இங்கே வரணும். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் கீ ஃப்ரேமிங் பண்ணலாம். ஒரு என்ன சொல்கிறது, டைட்டில்ஸ்க்குலாம் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். கீ ஃப்ரேம்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அனிமேட் பண்ணலாம். அது எப்படி நான் இன்னொரு வீடியோ டுட்டோரியலில் சொல்கிறேன். இப்போ கீ ஃப்ரேம் பற்றி உங்களுக்கு சொல்லி குழப்ப விரும்பலை, ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். இதில் எடிட் பண்ணிங்கன்னா செம்ம ஃபாஸ்ட், செம்ம எஃபிஷியன்ட். எல்லா வீடியோவையும் எடிட் பண்ணிவிட்டு இதில் ரெண்டர் பண்ணணும். பாருங்கள், இந்த வீடியோ நான் ரெண்டர் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த ஏரியா வரைக்கும் நீங்கள் அதை ரெண்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு இங்கே ஒரு மார்க்கர் மாதிரி ஒன்று இருக்கும். இவ்வளோ வரைக்கும் நான் இப்போ ரெண்டர் பண்ண போகிறேன்னா இந்த வீடியோ வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ரெண்டர் ஆகிடும். அதாவது அந்த வீடியோ அந்த இடத்துல செலக்ட் பண்ண இருக்க ஏரியா வரைக்கும் தான் உங்களுக்கு வீடியோஸ் அவுட்புட் வரும். அப்போ போய் ஃபைலில் அங்கே இந்த மார்க் பண்ணிவிட்டு ரெண்டர் ஃபைலில் போய்ட்டு ரெண்டர் ஆஸ் அப்படின்னு கொடுக்குங்க. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஃபார்மேட்ஸ்லாம் வரும். அதில் உங்களுக்கு ஏற்ற ஃபார்மேட்டில் அதை கம்ப்ரெஸ் பண்ணி அழகாக தரும். இது டக்குன்னு ரெண்டர் பண்ணணும். ஸோ இது குயிக் டைம் மூவ் 50 kbs வீடியோ, லோ குவாலிட்டி வீடியோ தான் இருந்தாலும் சும்மா ஒரு சாம்பிளுக்கு தானே செய்கிறோம் இதெல்லாம், அதனால தான். வீடியோ நேம் வந்து அவுட்புட் நேம் இங்கே கொடுத்துருங்க. அன்டைடுன்னு கொடுத்துருக்கேன் நான். அன்டைடுன்னு கொடுத்து ரெண்டர் கொடுங்க. ரெண்டர் கொடுத்தா இங்கே ரெண்டர் ஆகும். இங்கே ரெண்டர் ஆகும்போது இப்போ பர்சன்டேஜ் காட்டு தான் இங்கே அப்படியே ப்ரிவியூவில் காட்டும் என்ன ஆகிட்டுருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு காட்டு. ரெண்டர்னாலே ரெக்கார்ட் மாதிரி தானே, அதான் இங்கே ரெண்டர் ஆகும். இது ஃபுல்லாக ரெண்டர் ஆகி முடித்தோடனே உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிங்களோ அந்த இடத்துல வீடியோ வந்துடும், நீங்கள் எடிட் பண்ண வீடியோ. ஸோ சிம்பிள், செம்ம எஃபிஷியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டு என்ன சொல்கிறது, இதில் மூலிமா ஹாலிவுட் மூவிஸ் லெவலுக்கு நீங்கள் செம்மையாக எடிட் பண்ணலாம். நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ப்ளகின்ஸ் உங்களுக்கு தேவைப்படணும், இன்னும் நிறைய தேவைப்படுதுன்னா நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணுங்க. சோனி வேகஸ் வெப்சைட்டில் போயிட்டு ஆடியோ இவெண்ட் மூலிமா ஆடியோ கூட நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணி சவுண்ட்ஸ் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கலாம். கீ ஃப்ரேம், அதாவது கீ ஃப்ரேம்னு அது அனிமேட் ஒவ்வொரு வீடியோ ஒரு டைட்டில்ஸாக அனிமேஷன் பண்ணுறது எப்படி, ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலரில் வீடியோவை எப்படி மாற்றுறது, இதெல்லாம் கூட கீ ஃப்ரேம் அனிமேட்டிங் மூலமாக பண்ணலாம். கீ ஃப்ரேம் அனிமேஷன் வந்து நான் எப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு டுட்டோரியலில் சொல்கிறேன். அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இப்போ உடனே உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தானே, அதனால் இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ எஃபெக்ட் மூலிமா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இது ஓகே. இது ரெண்டர் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் ரெண்டர் பண்ணி உங்கள் வீட்டில் அந்த வீடியோ பாருங்கள், செம்ம எடிட்டாக இருக்கும். நிறைய நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது யூடியூப் அந்த இடத்துலையே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மிரட்டல் பாய்ஸ் பேஜுக்கு வாங்க, ஃபேஸ்புக் பேஜ், அதில் வந்துட்டு போஸ்ட் போடுங்க. இல்லை யூடியூப்பில் இதிலே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எதாவது சொல்லுங்கள். ஏதாவது எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட டேரெக்டாக கேளுங்க. ஓகே, அண்டு வேறு என்ன, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு பேஜை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. வழக்கம் போல் உங்களிடமிருந்து விடைபெறுவது JV லோகேஷ் ஃப்ரம் மிரட்டல் பாய்ஸ்.